31வது ஸ்லோகம். தது வீரா ஆசீத் புண்ணியதமம் க்ஷேத்ரம் त्रैलोक्य विश्रुतं नाम्ना सिद्धपदं यत्र सा संसिद्धिम् उभेयुषि. तद्वीरासीत् पुण्यतमं क्षेत्रं त्रैलोक्य विश्रुतं नाम्ना सिद्धपदं यत्र सा संसिद्धिमुபேயுஷி. வீரா அப்படின்னு விதுரரை கூப்பிடுறார் மைத்ரேயர். வில்லாளி வீரனாயிருக்கிற வீரா. விதுரர் பகவல் யாத்திரை நடத்துறதுக்கு முன்னால ரொம்ப வீரசூர பராக்கிரமங்களை எல்லாம் அங்க ஹஸ்தினாபுரியில காட்டியிருக்கார். நல்ல ஒரு போர் வீரராக்கும் விதுரர். அதனாலேயாக்கும் இப்போ விதுரர வீரா அப்படின்னு மைத்ரேயர் கூப்பிடுறது. தது அந்த புண்ணியதமம் க்ஷேத்திரம் ஆசீத் புண்ணியங்கள் ரொம்ப நிற்கிற சிந்து நதி தீரத்தில் இருக்கிற அந்த பூமி. தேவி தேவஹூதி தேவி சரீரம் உபேட்சிச்ச அந்த பூமி. சா அவள் அந்த தேவஹூதி எத்ரா எங்கேயாக்குமோ சம்சித்திம் ஜீவன் முக்திய உபேயுஷி பிராபிச்சாளோ. தது அந்த ஸ்தானம் த்ரைலோக்கிய விஸ்ருதம் 3 லோகங்களிலும் புகழ் பெற்றதா இருக்கிற சித்தபதம் நாம்னா சித்தபதம் அப்படிங்கிற பேரில புண்ணியங்கள் ரொம்பி வழியற க்ஷேத்திரமாயிட்டு ஆசீத் பவிச்சுது. புண்ணிய பூமி அப்படிங்கிறது க்ஷேத்திரமாக்கும். விவசாயம் பண்ற ஸ்தலம் அப்படிங்கிறது க்ஷேத்திரமாக்கும். தர்ம யுத்தங்கள் எல்லாம் நடக்கிற இடம் க்ஷேத்திரமாக்கும். பகவத்கீதையில தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே அப்படின்னு நம்ம அந்த ஸ்லோகத்தை பார்க்கிறோமே. அப்ப க்ஷேத்திரம் ஜனனகா ஒரு விஷயம் நடக்கிற ஒரு கிரவுண்டு அப்படின்னு அர்த்தம். நம்மளோட சரீரம் ஒரு க்ஷேத்திரமாக்கும். அந்த க்ஷேத்திரத்துக்குள்ள ஹிருதய குஹேலியாக்கும் பகவான் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி பார்த்துட்டு தான் இருக்கோம் பாகவதத்துல. அதே மாதிரி விளையாட்டு போட்டிகள் எல்லாம் நடக்கிற இடம் ஒரு க்ஷேத்திரமாக்கும் அந்த கிரவுண்டு. அதனாலேயாக்கும் இங்க சொன்னது புண்ணிய பூமி க்ஷேத்திரமாக்கும் அந்த தேவஹூதியோடு அந்த மோட்சஸ்தானம் அப்படின்னு. புண்ணியதமம் க்ஷேத்திரம் சித்தபதம். சித்தபதம் அப்படின்னு பேர் இருக்கிற புண்ணிய பூமி ஆயிட்டு அந்த இடம் ஆசீத் பவிச்சுது. 32வது ஸ்லோகம். தஸ்யா தது யோக விதுத மார்த்தியம் மர்த்தியம் அபூத் சரீத் ஸ்ரோதசாம் பிரவரா சௌமியா சித்திதா சித்த சேவிதா. தஸ்யாதத் யோக விதுத மார்த்தியம் மார்த்தியமபூத் சரீத் ஸ்ரோதசாம் பிரவரா சௌமியா சித்திதா சித்த சேவிதா. தேவஹூதியோடு அந்த சிரேஷ்டமான யோக சரீரம் சித்திதா அப்படிங்கிற நதியாயிட்டு மாறித்து. தஸ்யாஹா தேவஹூதியோடு தது சரீரத்தை யோக
அழியக்கூடின விஷயமாயிருக்கிற அந்த மனுஷ சரீரம், மார்த்தியம் அப்படின்னா மனுஷ சரீரம், புண்ணிய பாபங்களால உண்டான அழியக்கூடின அந்த மனுஷ சரீரத்தை யோக விதுதம், யோக சக்தியால புனிதமாக்கிட்டு பாபங்கள் இல்லாததாக்கிட்டு தது அந்த தேவஹூதியோடு மர்த்தியம் ஜீவன் இல்லாத ஜட சரீரம், ஜீவன் முக்திக்கு அப்புறமா அந்த சரீரம் சௌமியா சாந்த ரூபியா இருக்கிற பக்தி யாத்திரை நடத்துற விதுரா அப்படின்னு மைத்ரேயர் விதுரரை கூப்பிட்டு சொல்றார். சித்த சேவிதா, சித்தர்களால சேவிக்கப்படுறதும் சித்திதா, சித்திகளை கொடுக்கறதும் ஸ்ரோதசாம் நதிகளில வச்சு பிரவரா சிரஷ்டமா இருக்கிற சரித் நதியாயிட்டு அபூது பவிச்சுது, தேவியோடு சரீரம் புண்ணிய நதியாயிட்டு பவிச்சுது. சித்திதா அப்படிங்கிற பேருல புண்ணிய நதி ஆயிட்டு தேவஹூதியோடு அந்த சரீரம் பவிச்சுது. பிரகிருதியிலேந்து உண்டான சரீரம், பஞ்சபூதங்களால உண்டான சரீரம், பஞ்சபூதங்களில ஜலவும் ஒண்ணு. அதனால தேவஹூதியோடு சரீரத்தில இருக்கிற அந்த பஞ்சபூதங்களில ஜலத்தோடு அம்சம் அப்படிங்கிறது சித்திதா அப்படிங்கிற நதி ஆயிட்டு ஒழுக ஆரம்பிச்சது. 33வது ஸ்லோகம். கபிலஹா அபி மகாயோகி பகவான் பிதுஹு ஆஸ்ரமாத் மாதரம் சம் அனுஜ்ஞாப்ய பிராக் உதீஜீம் திசம் யயௌ. கபிலோபி மகாயோகி பகவான் பிதுராஸ்ரமாத் மாதரம் சமனுஜ்ஞாப்ய பிராகுதீஜீம் திசம் யயௌ. அம்மாவுக்கு சாங்கிய தத்துவத்தை உபதேசிச்சதுக்கு அப்புறம் ஈசான திக்குக்கு யாத்திரை கிளம்பி போன கபில மகர்ஷிய அப்படிங்கிற வரைக்கும் இந்த ஸ்லோகம். மகாயோகியா இருக்கிற பகவான் நாராயணனே ஆயிருக்கிற அந்த கபிலதேவன் அபி கபிலதேவன் கூடியும் மாதரம் சம் அனுஜ்ஞாப்யா அம்மா கிட்ட போயிட்டு வரேன் அப்படின்னு யாத்ரானுமதி வாங்கிண்டு பிதுஹு ஆசிரமாத் அப்பாவோடு ஆசிரமத்திலேந்து கர்தம ஆசிரமத்திலேந்து பிராக் உதீஜீம், பிராக் சொன்னா கிழக்கு, உதீஜீம் சொன்னா வடக்கு, கிழக்கு வடக்கா இருக்கிற திசம் டைரக்ஷனுக்கு யயௌ யாத்திரையானார் கபிலதேவன். 34வது ஸ்லோகம். சித்த சாரண கந்தர்வைஹி முனிபிஹி ச அப்சர கணைஹி அப்சரகணைஹி ஸ்தூயமானஹ சமுத்ரேண दत्त अर्हण निकेतनः सिद्धचारण गन्धर्वैर्मुनिभिश्चाप्सरो गणैः स्तूयमान समुद्रेण दत्तार्हण निकेतना. சித்தசாரண கந்தர்வைஹி சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள்
ഇവാളും അപ്സരസുകളും മുനികളും എല്ലാരാലെയും സ്തൂയമാനഹ, സ്തുതിക്കപ്പെട്ടുണ്ട് അന്ത കപിലദേവൻ. സമുദ്രേണ, സമുദ്രത്താല്, ദത്ത അർഹണ നികേതനഹ, സമുദ്രം பகவானை பூஜை பண்ணி சல்காரம் பண்ணித்து. நிகேதனஹா அப்படின்னா வாசஸ்தானம். சமுத்திரம் கபிலதேவனுக்கு வசிக்கிறதுக்கான இடத்தையும் கொடுத்தது, பகவானை சல்காரம் பண்ணவும் செஞ்சது. കപില മഹർഷിയെ ദേവ ഋഷി ഗന്ധർവ അപ്സരസുകളെല്ലാം സ്തുതിച്ച, സാഗരം സമുദ്രം സ്തുതിക്കവും ചെഞ്ചത്, അർഘ്യപാദ്യാദികളെല്ലാം കൊടുത്ത് റെസ്പെക്റ്റോട് കൂടിയിട്ട് ആദരിക്കവും ചെഞ്ചത്. 35ാவது ശ്ലോകം. ആസ്തേ യോഗം സം ആസ്തായ സാംഖ്യ ആചാരൈഃ അഭിഷ്ടുതഃ ത്രയാണാമപി ലോകാനാം ഉപശാന്ത്यै സമാഹിതഃ. ആസ്തേ യോഗം സമാസ്തായ സാംഖ്യാചാരൈരഭിഷ്ടുതഃ ത്രയാണാമപി ലോകാനാം ഉപശാന്ത്यै സമാഹിതഃ. സാംഖ്യ ശാസ്ത്ര പണ്ഡിതர்களെല്ലാം കപിലദേവനെ സ്തുതിച്ച, യോഗനിഷ്ഠനായിട്ടും இந்த உலகத்தை சுபிட்சமாயிட்டு காப்பாத்துறதுக்கும் வேண்டிட்டு சமுத்திரதேவன் கொடுத்த அந்த வாசஸ்தானத்துல இப்பவும் கபிலதேவன் வசிக்கிறார். சாங்கிய ஆச்சாரைஹி அபிஷ்டுதஹா, சாங்கிய சாஸ்திர பண்டிதர்களால நன்னா ஸ்துதிக்கப்பட்ட கபிலதேவன் യോഗം സമാസ്തായ, ദൃഢமான യോഗാവസ്ഥയില, ത്രയാണാം ലോകാനാം അഭി, ത്രിലോകങ്ങളോടെല്ലാമേ ആന ഉപശാന്തിயை நிம்மதிக்காயிட்டு சமாஹிதஹ ஆஸ்தே, சமாதி அவஸ்தையில இருக்கார். வடக்கு கிழக்கு டைரக்ஷன்ல வருணதேவன் கொடுத்த அந்த ஸ்தானத்துல கபிலாவதாரமாயிட்டு இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்திண்டு இப்பவும் இருக்கார். 36வது ശ്ലോകം. ஏதது நிகதிதம் தாதா யது பிருஷ்டோ பிருஷ்டஹ அஹம் தவ அனக கபிலஸ்ய ச சம்வாதஹ தேவஹூத்யாஹ ச பாவனஹ. ஏதன்னிகதிதம் தாதா யத் பிருஷ்டோஹம் தவானக கபிலஸ்ய ச சம்வாதோ தேவஹூத்யாஸ்ச பாவனா. இந்த ஸ்லோகத்துல மைத்ரேயர் விதுரரை 2 பேர்ல கூப்பிடுறார். தாதா புத்ரா அப்படின்னும், அனகா பாபமில்லாதவரே அப்படின்னும் 2 பேருகளில மைத்ரேயர் விதுரரை கூப்பிட்டு சொல்றார். தாதா புத்ரா அப்படின்னு மைத்ரேயர் விதுரரை கூப்பிடுறார். பராசர புத்திரனான வியாசர், பராசர சிஷ்யனான மைத்ரேயர், இவ 2 பேரும் ஒரே குருகுலத்திலே எப்பவுமே படிச்சா, அதனால புத்ரா அப்படின்னு பாசமா கூப்பிடுறார். அனகா பகவான் கிட்ட சேர்ந்து நிக்கிறதுனால பாபமில்லாத விதுரா அப்படின்னு தாதா அப்படின்னும் அனகா அப்படின்னும் 2 பேரில மைத்ரேயர் விதுரரை கூப்பிடுறார். ஏதது கபிலஸ்யா, கபிலனும்
ദേവഹൂത്യാഹാച്ച ദേവഹൂതിയും ரெண்டுபேரும் தம்மில இருக்கிற பாவனஹா சம்வாதஹா புனிதமான இந்த பேச்சுவார்த்தை இது சம்பந்தமாயிட்டு அகம் எது பிருஷ்டஹா நீ என்னவாக்குமோ என்கிட்ட கேள்விகள் எல்லாம் கேட்டாய், நீயாக்குமே என்கிட்ட இதை சொல்லி தரத்துக்கு சொன்னாய். ஏதது தவா நிகதிதம் அதெல்லாம் உனக்காயிட்டு நான் நல்லா டீட்டெயில் ஆயிட்டு கிளியர் ஆயிட்டு சொல்லி தந்துட்டேன். காது கொடுத்து கேட்கிறவாளோடு பாவங்களை எல்லாம் இல்லாம ஆக்கிற இந்த கபில தேவஹூதியோ பேச்சுவார்த்தை உனக்காயிட்டு நான் இதா சொல்லி தந்திருக்கேன். 37வது ஸ்லோகம். யஹ இதம் அனு ஸ்ருணோதி யஹ அபிதத்தே கபிலமுனேஹே மதம் ஆத்ம யோககுஹ்யம் பகவதி கிருததீஹி சுபர்ண கேதௌ உபலபதே பகவத் பதாரவிந்தம். ய இதமனுஸ்ருணோதி யோபிதத்தே கபிலமுனேர்மதமாத்மயோககுஹ்யம் பகவதி கிருததி சுபர்ணகேதாவுபலபதே பகவத் பதாரவிந்தம். ஆத்ம தத்துவ ரகசியம் ரொம்பி நிற்கிற இந்த தேவஹூதியோடும் கபிலதேவனோடும் பேச்சுவார்த்தை ஆராக்குமோ காது கொடுத்து கேட்கிறா, பகவானில மனச லயிப்பிச்சுண்டு ஆராக்குமோ இத கேட்கிறா. அப்படி இருக்கிறவா ரொம்ப சீக்கிரமாக திரிலோக அதிபதியா இருக்கிற அந்த நாராயணனை பிராபிக்கிறா, மோட்ச சித்தி கிடைக்கிறத வாளுக்கு அப்படின்னு சொல்லிண்டு இந்த அத்தியாயம் முடிவடைகிறது. கபிலமுனேஹே கபிலமுனியோடு ஆத்மயோக குஹ்யம் ஆத்மயோகத்தை ரகசியமாக்கி வச்சிருக்கிற மதம் சாங்கிய சாஸ்திரத்தை யஹா அனுஸ்ருணோதி ஆராக்குமோ கண்டினியூஸ் ஆயிட்டு காது கொடுத்து கேட்கிறா. யஹா அபிதத்தே ஆராக்குமோ அடுத்த வாளுக்கு சொல்லி கொடுக்கறா, டீட்டெயில் ஆயிட்டு வர்ணிச்சு கொடுக்கறா. சஹா அப்படியெல்லாம் இருக்கிறவா சுபர்ணகேதவ் கருட வாகனனா இருக்கிற பகவானில ஆதி நாராயணனில கிருததீஹி புத்தி திருடமாயிட்டு உரைச்சு பகவத் பதாரவிந்தம் உபலபதே பகவானோடு அந்த பாதாரவிந்தத்துல போய் சேருவா, மோட்சபதம் அவளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிண்டு திருதிய ஸ்கந்தத்துல 33வது அத்தியாயம் முடிவடைகிறது. இதோடு கூடிட்டு திருதிய ஸ்கந்தவும் முடிகிறது.